அஸ்ஸலாமு அலைக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஜூன் 1997 எடிஷன் டைட்டில்ட் சயின்ஸ் இன் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள சான்றுகள். சூரா 3 வசனம் 190. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும் அறிவுத்திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. இப்போ உள்ள இந்த விஞ்ஞான உலகமே எதிர்கொள்கிற பெரிய கேள்வி இல்லை பெரிய புதிர் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எதுக்கு இப்போ இருப்பு நிலையில் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எதுக்கு இங்கே ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குது. இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சிகள் கணக்குகள் எல்லாத்துப்படி பார்த்தா பெருவெடிப்பு கொள்கை நிகழ்ந்தப்போ அது எந்த ஒரு பவரோட எவ்வளோ ஒரு சக்தியில் அது வெடிச்சிச்சோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்ததா, கொஞ்சம் அதிகமான சக்தியோடையோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியான சக்தியோடையோ அது வெடிச்சிருந்தா இந்த எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போயிருக்கும். இல்லாட்டி அது ரொம்ப அதிகமான சக்தியில் வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரொம்ப வேகத்தோட விரிஞ்சு போயிட்டு ஒரு 2 அணுக்கள் இல்லை 2 துகள்கள் ஒன்று சேர்றதுக்கு அங்கே நேரம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த கொஞ்சம் வேறுபாடு, கொஞ்சம் அதிக சக்தியோ இல்லை கொஞ்சம் கம்மிய சக்தின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த கொஞ்சம் அப்படின்றது அது 1%, 1% கூட கிடையாது, அதில் பாதி கூட கிடையாது. அது நம்மளால் நம்மளால் சிந்திச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்மியான சதவீத மாறுபாடு இருந்தால் கூட இது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதனுடைய விசை அவ்வளவு துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு துல்லியமாக அப்படின்னா 60 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. 60 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னா இப்போது 0.1 அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது 10ல் 1 பங்குன்ற மாதிரி. 0.001 அப்படின்னு சொன்னோன்னா அது 1000ல் 1 பங்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி 0.60 ஜீரோக்கள் போட்டால் அதுக்கப்புறம் ஒரு நம்பர், அது எவ்வளோ ஒரு கம்மியான ஒரு அளவோ அந்த அளவு மாறி இருந்தால் கூட இது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தும் நம்ப மறுப்பவர்கள் இந்த தவிர்க்க முடியாத இந்த ஆதாரத்தை, கடவுளுடைய வடிவமைப்பு தான் இது அப்படின்ற அந்த மறுக்க முடியாத ஆதாரத்தை அவங்க மறுக்கிறாங்க. இது எல்லாமே அதுவாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட கூற்று என்னவா இருக்குன்னா, ஆமாம் இது ரொம்ப கம்மி வாய்ப்பு தான். அதாவது ரொம்ப கம்மினா 1க்கு அப்புறம் 60 ஜீரோ போட்டால் எவ்வளோ பெரிய ஒரு எண்ணம் அது இருக்குமோ அதில் ஒரு பகுதி வாய்ப்பு தான் இருந்தாலும் எப்படியோ அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க சொல்கிற இந்த வாய்ப்பு அதுவாக நடந்துருச்சு, ஏதோ ஒரு வாய்ப்பில் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ப்பு அந்த வஸ்துக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. அதை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அழகான பிரபஞ்சம், இந்த உயிர் உள்ள பிரபஞ்சம், மனிதர்கள், விலங்குகள், இந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்கிற பிரபஞ்சம், அதுக்கான வாய்ப்பை பற்றி நம்ம இப்போ பேசலை. அப்படி அது எல்லாத்தையும் சேர்த்துருந்தா அது இன்னும் அதுவாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கேள்வி இல்லை இன்னொரு புதிர் என்னது அவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் ஒரு பிரபஞ்சம்தான் நமக்கு இருக்குது, ஏன் நிறையா பிரபஞ்சங்கள், அது மல்டிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுனா யூனிவர்ஸ், அதே மாதிரி மல்டிவர்ஸ் தியரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறையா பிரபஞ்சங்கள் ஏன் இல்லை அப்படின்னு. அப்புறம் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றா இருக்குது, எல்லாமே எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா, எல்லாமே ஒரே சட்டங்களை பின்பற்றக்கூடியதா, எப்படி இது அமைஞ்சிருக்கு, எல்லாமே அதுவாக தான் ஒரு விபத்து மூலயமா இந்த பிரபஞ்சம் உருவாகிருக்கு அப்படின்னா எப்படி எல்லாமே ஒரே சட்டத்துக்கு கீழே ஒரே மாதிரியாக ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை விஞ்ஞானிகளே ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கடவுள் அண்ட் இது கடவுளுடைய வடிவமைப்பு அப்படின்றத ஏற்றுக்கலனா இதுதான் நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 15 வசனம் 85.
வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையிலுள்ள ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை. உலக முடிவு வந்தே தீரும். எனவே கனிவுடன் அவர்களை அலட்சியம் செய்வீராக. நம்ம இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு பற்றி உள்ள விஷயங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே 20ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட சர்ச், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களோட சர்ச்சில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கடவுள் இந்த பூமியை படைச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த சூரியனை ஒளிக்காக எந்த ஒரு மாசுமே இல்லாமல் எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு உருண்டை வடிவத்தில் அவர் படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ கெலிலியோ அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவரோட டெலஸ்கோப்பை, அவரோட தொலைநோக்கியை இந்த சூரியன் பக்கம் திருப்பி அதை பார்த்தாரோ அப்போ அவருக்கு அதில் டார்க் ஸ்பாட்ஸ், கருப்பு கலர் புள்ளிகள் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனில் இருக்கிற புள்ளிகள் பூமியிலேருந்து பார்த்தா புள்ளி மாதிரி அது தெரியும். இதை அவர் மக்களுக்கு சொன்னப்போ அந்த மக்களும் சரி சர்ச்சும் சரி அவரை கண்டனம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா கடவுள் தானே சூரியனை எந்த வித குறைகளுமே இல்லாமல் படைச்சிருக்காரு. அப்போனா அதில் எந்த மாசுமருமே இல்லாமல் அது அப்படியே ரொம்ப சுத்தமாக தூய்மையாக தானே இருக்கணும். அதில் எப்படி இப்படி புள்ளிகள்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு கெலிலியோவை கண்டனம் செஞ்சுருக்காங்க. அறிவியல் சார்ந்து நம்மளுடைய அறிவு வளர வளர இந்த விண்வெளி எவ்வளோ பறந்து விரிஞ்சதாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிக்கிறப்போ இந்த பூமியும் அதில் உள்ள மனிதர்களும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க, ரொம்ப முக்கியமாக, ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 50-70 வருடங்கள் சொல்லலாம். அப்போ இந்த சூழ்நிலை மாறிடுச்சு. விவரமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு, ஆய்வுகளுக்கு பிறகு நம்ம இந்த இயற்கையின் விதிகளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த பிரபஞ்சத்தோட சில அடிப்படையான எண்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், அடிப்படையான எண்கள்னால் இப்போது புவியீர்ப்பு விசைனா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஒளியின் வேகம்னா அதற்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு அணுவோட எடை, நுண்ணணுவோட எடைனா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம படிக்க நம்ம தெரிஞ்சுட்டு வர நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வெறும் ஒரு சாதாரண வடிவமைப்பு கிடையாது. அதனோட வடிவமைப்பு மனிதர்களுக்காகவும் இந்த பூமி இப்படி உருவாகணும், அப்படி உருவானதான் இதிலிருந்து உயிர் உருவாக முடியும், உயிர் பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப துல்லியமாக தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வடிவமைக்கப்பட்டதா இந்த எண்கள், இந்த விதிகள் எல்லாமே இருக்குது. சூரா 2:29, அவர்தான் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் உங்களுக்காக படைத்தவர். பின்னர் வானத்தின்பால் திரும்பி அங்கே 7 பிரபஞ்சங்களை முழுமைப்படுத்தினார். மேலும் அவர் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நம்ம பிரபஞ்சத்தோட நிறைய சட்டங்கள், இப்போ சொன்ன மாதிரி அந்த எண்கள், அதோட தனித்துவமான பண்புகள், இதெல்லாமே ஆராய்ச்சியாளர்களை ரொம்ப குழப்பமடைய செஞ்சுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த அணுவினுடைய எடை, இல்லை அதோட மின் அமைப்பு, இல்லை அதோட ஒளியினுடைய வேகம், இதெல்லாமே அது எல்லாமே ஒரு எண்ணோட, அதுக்கு எல்லாமே ஒரு அளவில் அது இல்லாமல் அந்த அளவில் அது இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் உயிர் உருவாயிருக்க முடியும். வேறு எந்த இதில் ஒரு இது மாறி இருந்தால் கூட ஒரு கொஞ்சம்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 60 டெசிமல் பிளேசஸ் அவ்வளோ மாறி இருந்தால் கூட இது எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு விபத்து அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு அளவு வேணாலும் அதை எடுத்துருக்கலாம். அது 0லேருந்து இன்ஃபினிட்டி, அதாவது எண்ணிலே அடங்காத அளவுக்கு எண்கள் இருக்குது, அளவு இருக்குது. அதுலேருந்து அது எந்த ஒரு அளவு வேணாலும் அதை எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் இந்த எண்ணற்ற பாசிபிலிட்டிஸ், எண்ணற்ற வாய்ப்புகள்லேருந்து, சாத்தியக்கூறுகளிலிருந்து அது ஒவ்வொன்றும் எல்லாமே ஒரு இது கூட மாறாமல் எல்லாமே அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட அளவு அதை எடுத்திருந்தால் மட்டும்தான் இது நடந்திருக்கும். அண்ட் எல்லாமே அந்த அளவை எடுத்திருக்கு. நமக்கு தெரியும், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா
கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எடுத்திருப்போம். அது ரெண்டுமே வந்து தனிமங்கள். அது வந்து நம் உயிருக்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதோட முக்கியத்துவம் வந்து அதோட நின்றல. நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு தேவையான விஷயங்களுக்காக இந்த கார்பனும் ஆக்சிஜனும் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா இது மொத்தமுமே வந்து இல்லாமல் போயிருக்கும். நட்சத்திரங்களே இருந்திருக்காது. சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நட்சத்திரம் வந்து அதோட இறுதி நிலைக்கு போயிடுச்சுன்னா அது வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதுதான் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே வந்து இருந்திருக்காது. அண்ட் நிச்சயமாக வந்து வெறும் கார்பனும் ஆக்சிஜனும் இருந்திருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அது எந்த சதவீதத்தில் எந்த விகிதத்தில் இப்போ இருக்கோ அதே அந்த எக்ஸாக்ட் விகிதத்தில் அந்த துல்லியமான விகிதத்தில் வந்து அது இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு வந்து விளக்கமே இல்லை. எப்படி, எதுக்கு, எதனால் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து எந்தவித விளக்கமும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோன்னா இது எல்லாமே வந்து அர்த்தமுள்ளதாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் இவ்வளோ ஆதாரங்கள், இவ்வளவு ஆராய்ச்சிகள் எல்லாமே இருந்தாலும் இது எதுவுமே வந்து நம்ப மறுப்பவர்களை வந்து அர்த்தமில்லாத விளக்கங்கள் சொல்கிறதுலேருந்து அவங்கள வந்து நிறுத்தலை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து ஒரு 2 வகையாக நம்மளால் பிரிக்க முடியும். வகை மக்கள் எப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து எந்த விளக்கமுமே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு வடிவமைப்பில் இருக்குது அப்படின்னு வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து இப்போதைக்கு விளக்கம் இல்லைனாலும் சயின்ஸ், அறிவியல் வந்து, விஞ்ஞானம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கடவுள்னால தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது இல்லாமல் வேற ஒரு விளக்கத்தை வந்து விஞ்ஞானம் மூலயமா எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எப்படியும் நடக்க போகிறதில்ல, நடக்கிறதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷங்களாக, இத்தனை 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க பண்ண ஆராய்ச்சிகளில் வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் கூட எதனால் இப்படி ஆச்சு அப்படின்ற விளக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு வகை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட விளக்கம் வந்து ஆந்த்ரோபிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மானுடவியல் கோட்பாடு. அவங்களோட இந்த கோட்பாடு படி என்னன்னா, இதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் இந்த மாதிரி உருவானனால தான் அது அப்படி இருக்குது. வேறு மாதிரி உருவாயிருந்துச்சுன்னா இதெல்லாமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விளக்கமாகவே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து எதையுமே விவரிக்கலை. நம்மெல்லாம் இங்கே இப்போ இருக்கோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை தான் இது வந்து சொல்லுதே தவிர எந்தவித விளக்கமுமே இது வந்து சொல்லலை. ஸோ இதை வந்து ஒரு சீரியஸாக இதுக்கு வந்து கொடுத்து நம்மளால் ஒரு விளக்கமாக வந்து எடுக்க முடியாது. இதுதான் வந்து இந்த இன்னொரு தியரி, மல்டிபிள் யூனிவர்ஸ், பல பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படின்ற கோட்பாடுக்கும் நம்ம வந்து எடுக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சம் மாதிரியே எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது. நம்ம பிரபஞ்சங்களில் எல்லாமே வந்து சரியாக அமைஞ்சிருக்கு, அதனால இங்கே உயிர் இருக்குது. மற்ற பிரபஞ்சங்களில் வந்து அது வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விவரிப்பாக, ஒரு விளக்கமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பிரபஞ்சம் நமக்கு இருக்குது, நம்ம அதில் தான் இருக்கோம். அது எப்படின்னு விளக்க முடியாதுன்றதுக்காக இன்னும் இதே மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களாம் கொண்டு வராங்க. குரான் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 7 பிரபஞ்சங்கள் இருக்குது. ஆனால் வந்து இவங்க இதுக்கு விளக்கமாக இந்த பல பிரபஞ்ச கோட்பாடை கொண்டு வர்றது வந்து அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இதில் இன்னும் வினோதமான விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரியான கோட்பாடுகளை வந்து சில மக்கள் ரொம்ப உண்மையாக இது வந்து அறிவியல் பூர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நம்புகிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் அவங்க வந்து நம்பும் போது ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியாதா அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சில முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து ஒரு புது வகையான விளக்கத்தை வந்து கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு டிசைன் கீழே தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. அதாவது ஒரு வடிவமைப்பு கீழே தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களோட ஆராய்ச்சியிலேருந்து வந்த மேற்கோள்கள் 3 வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உள்ள நம்மளோட பிரபஞ்சத்தோட நிலையை பார்த்தா இது வந்து உயிர் உருவாகிறதுக்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டதா, அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது மாதிரி தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது,
இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு பிரபஞ்சம் கிடையாது. இது வந்து ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்டு, ரொம்ப துல்லியமா ஒண்ணு ஒண்ணா அளவிடப்பட்டு, மனிதர்கள் உருவாறதுக்கு மனிதர்கள் வந்து இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டதா, உருவாக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு திட்டத்த பின்பற்ற மாரி, ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி உள்ள ஏதோ ஒரு வரைபடத்த பின்பற்ற மாரி, இது வந்து ஒவ்வொரு அடியும் வந்து எடுத்து வைக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது பின்பற்ற சட்டங்கள் எல்லாமே வந்து இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வடிவமைப்போட ஒரு தயாரிப்பா தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 3 மேற்கோள்களும் வந்து யாரோ ஒரு கிறிஸ்தவர்களோ இல்ல வேற யாரோ வந்து சொன்னது கிடையாது. இது வந்து வருடக்கணக்கா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விளக்கம் தேடுற, கடவுள் இல்லாம வேற ஒரு விளக்கத்த தேடுற விஞ்ஞானிகள் வந்து கூறிய கூற்றுகளா தான் இது வந்து இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. அவங்க வந்து இது எல்லாமே வந்து கோஇன்சிடென்ஸ், இது எல்லாமே வந்து தானா நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு விபத்து தான் அப்படின்றது இல்ல அப்படின்னு வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. அவங்களால வந்து இத டார்வினோட கோட்பாடு, அவரு பரிணாம வளர்ச்சிக்கு சொன்ன மாரி, பிரபஞ்சமும் அந்த மாரி ஒரு இதில தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்து அந்த மாரி இல்லாம, நம்ம நம்ம பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகள நம்ம பார்த்தோம்னா, ஆரம்பத்தில இந்த விண்வெளியில என்ன சூழ்நிலை இருந்துச்சு, என்ன சட்டங்கள் இருந்துச்சு, என்ன விதிகள் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறப்போ, இது எல்லாமே வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே சட்டங்கள தான் வந்து இப்போ பின்பற்றுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு நுண்ணணு இருக்குன்னா, அதுக்கு ஒரு எடை இருக்குன்னா, அது வந்து எப்பவுமே ஒரே இதா தான் இருந்துட்டு வந்திருக்கு. பூமியில பார்த்தாலும் சரி, இல்ல பிரபஞ்சத்துல உள்ள ஏதோ ஒரு மூலையில உள்ள ஒரு நுண்ணணுவோட எடை எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம இன்னும் முன்னாடி போய் இந்த பிரபஞ்சத்தினோட வரலாறுல எப்போ எந்த நேரத்துல எடுத்து பார்த்தாலும் சரி, அது வந்து ஒரே சீரா, ஒரே அளவா தான் அது வந்து இருக்கு. அதோட அளவு வந்து ஏதோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வரல. அது வந்து இன்னும் குட்டியாவும் ஆகாது, பெருசாவும் ஆகாது. அது அப்படியே தான் வந்து இருக்கும். நம்ம வந்து நினைக்கலாம், சரி இவ்ளோ ஆதாரங்கள் இருக்கு. இவ்ளோ எந்த விளக்கமுமே நம்மளால சொல்ல முடியல. அண்ட் வந்து இது எல்லாமே ஒரு வடிவமைப்பு கீழ தான் இருக்கு அப்படின்றதுக்காக இவ்ளோ ஆதாரங்கள் இருக்கே. இப்பயாச்சும் வந்து மனிதர்கள் வந்து கவனத்துல எடுத்துக்க மாட்டாங்களா? கடவுள் இருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிட்டு, அத நம்பி கடவுளுக்கு வந்து சிரம் பணிய மாட்டாங்களா? அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஆனா எப்படி இருந்தும் நம்ப மறுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டவங்க, அவங்க வந்து தொடர்ந்து கடவுள நம்ப மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆர்கியூமெண்ட்ல ஒரு விவாதத்துல நம்ம வந்து அவங்கள தோற்கடிச்சுட்டா, அவங்க வந்து இன்னொரு விவாதத்த எடுத்து, அதுல வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நெறையா மக்கள்ட்ட இருந்து வந்து நான் நெறையா கேள்விகள், நெறையா வந்து எதிர்ப்புகள் வந்து கேட்டிருக்கேன். அதுல வந்து என்னன்னா, எதுக்கு வந்து இப்படி பல கோடி கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு. பூமிய படைக்கணும், மனிதர்களுக்கு வந்து ஒரு இன்னொரு வாய்ப்பு குடுக்கணும், 2வது வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது படைக்கப்பட்டுச்சுன்னா, எதுக்கு வந்து இவ்ளோ நட்சத்திரங்கள், இவ்ளோ மண்டலங்கள் வந்து இருக்கு? இது எல்லாமே வந்து வீணானது தானே அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து மறுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இவ்ளோ பல கோடி நட்சத்திரங்களுக்கும், ஏதோ இந்த பிரபஞ்சத்துல ஒரு மூலையில இருக்கிற இந்த ஒரு முக்கியத்துவமே இல்லாத இந்த ஒரு பூமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த குட்டி இந்த பூமிக்காக வந்து எதுக்கு இத்தனை நட்சத்திர மண்டலங்கள் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல தான் இந்த மக்கள் வந்து எல்லா எவிடன்ஸ், எல்லா ஆதாரத்தையும் வந்து கடவுளோட எல்லா சான்றுகளையும் வந்து கடவுள் எதற்காக அதை படைச்சாரோ அதுக்கு அப்படியே எதிர்மறையாக தான் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. கடவுளுடைய படைப்பை அவர் வந்து எவ்வளோ மகத்தானவர் அப்படின்றத வந்து அவங்க புகழ்ந்து துதிக்காம, கடவுளே இல்லை அப்படின்றதுக்காக ஒரு விவாதமாக இதை வந்து அவங்க எடுத்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க. நிச்சயமா கடவுள் தான் கடவுளாக இருக்காரு. அவர் வந்து அவருக்கு எப்படி வேணுமோ அந்த வடிவமைப்பில் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கலாம். ஒரு பூமி, அதுக்குன்னு ஒரு நட்சத்திர மண்டலத்தோடு அவர் படைச்சிருக்கலாம். இல்லாட்டி வெறும் ஒரு பூமி, ஒரு நட்சத்திரத்தோடு அவர் வந்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு போரிங்காக, எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு பிரபஞ்சமாக இது வந்து இருந்திருக்கும். ஆனால் வந்து நம்மளோட கடவுள் அப்படி பண்ணலை. அதற்கு பதிலாக அவர் வந்து
இவ்வளோ பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்காரு. அவ்வளோ பல கோடி நட்சத்திரங்கள், எவ்வளோ அழகழகான அமைப்புகள்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவர் படைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, கடவுள் வந்து இந்த ஷைத்தானுடைய சாம்ராஜ்யம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவமே இல்லாத, எவ்வளோ ஒரு குட்டியான ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக இந்த பூமியை வந்து இவ்வளோ குட்டியாக படைச்சு, அதற்கு இந்த விண்வெளியை வந்து இவ்வளோ விரிவானதாக வந்து அவர் படைச்சிருக்காரு. 2வது, நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, கடவுள் இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்காக படைச்சிருக்காரு. உங்களுக்காகவும் எனக்காகவும். உண்மையை வந்து உண்மையாக தேடுற எல்லா மக்களுக்காகவும் இதை வந்து படைச்சிருக்காரு. நம்ம வந்து கடவுளை புகழ்ந்து அவர் வந்து துதிக்கிறதுக்காக, எல்லா காலத்தோட மக்களுக்காகவும் இன்னும் வரக்கூடிய மக்களுக்காகவும் சேர்த்து அல்லாஹ் வந்து இதை படைச்சிருக்காரு. கடவுளுக்கு தான் இந்த வானங்கள் மற்றும் பூமி, மேலும் அதற்கு உள்ள ஒவ்வொன்றோட ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து கடவுளுக்கு உரியதாக இருக்குது. அவருக்கு என்ன வேணுமோ, அவர் என்ன நாடுறாரோ அதை வந்து அவர் படைப்பார். ஏன்னா கடவுள் வந்து சர்வ வல்லமையுடையவராக இருக்கார். நம்மளுக்கு தெரியும், கடவுளை நினைவு கூறுறதால மட்டும்தான் நம்மளோட மனங்களும் நம்மளோட இதயமும் அமைதியையும் உறுதிப்பாடையும் ஆறுதலையும் முழுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்து அடைய முடியும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே. அவர் மட்டும்தான் புகழ்வதுக்கு வந்து தகுதியுடையவராக இருக்கார். சூரா 10 வசனம் 101ஓட இந்த ஆர்டிக்கலை முடிச்சுக்கலாம். கூறும், வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்து அத்தாட்சிகளையும் கவனித்து பாருங்கள். எல்லா சான்றுகளும் மேலும் எல்லா எச்சரிக்கைகளும் நம்ப மறுப்பதென்று முடிவெடுத்து விட்ட மக்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் ஹுசைன் கௌசாரி. சலாம் அலைக்கும்.